வெல்கம் ஆல் லேர்ன் டு earn சேனல்ல இருந்து பிரவீன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்றதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவலாக 19,597 எடுத்திருக்கேன் அண்ட் சப்போர்ட் லெவலாக 19,549 எடுத்திருக்கேன். ஸோ நேற்று நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்து பெருசாக மூமெண்ட் எதுவும் வந்து அப் ட்ரெண்டில் தரல. கன்சால்டேஷன் மாதிரி தான் வந்து நம்ம போட்டிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நேற்று ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு நேற்று பெருசாக என்ட்ரிஸ் எதுவுமே கிடைக்கல. நேற்று கன்சால்டேஷன் பேஸ்லேயே இருந்ததுனால இன்றைக்கி வந்து எதர் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு ஃபேவராக தான் இருந்தாகணும். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி 19,600 தான் வந்து கால் சைட்லேயும் சொல்லியிருக்கேன் அண்டு புட் சைட்லேயும் 19,600 தான் சொல்லியிருக்கேன் ஸ்பாட். ஏன்னா டெல்டா வேல்யூ வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை எடுத்துட்டோன்னா இன்றைக்கி வெனஸ்டே மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்டு நம்மளோட ஒன் டே ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேஷன் கீழே இருக்க சப்போர்ட் லைனில் நமக்கு வந்து டச் ஆகிட்டு மேலே வந்து ரேலி போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நம்மளோட ரீடெஸ்ட் ஜோனில் இருந்து நமக்கு வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ அதை இன்னும் உடைக்கல, அங்கேயே தான் கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் ஆனதுலேருந்து எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்மளோட மார்க்கெட் 9:30 அந்த டைமில் வந்து இன்கேஸ் அவங்க டவ் ஜோன்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் வந்துட்டாங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நமக்கு அகெயின் ஒரு ஃபால் வந்துட்டு கீழே சப்போர்ட் லைன்லேயே நமக்கு வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இன்னொரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் மேலே ஏறுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். முக்கியமாக நம்ம வந்து ட்ராப் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிட்டு ஓப்பன் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். அண்டு இன்றைக்கான ட்ரேடிங் டே கண்டிப்பாக எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இருக்கட்டும். அண்ட் லேர்ன் டு earn சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் அண்ட் நாலேஜபிளாக இருக்கணும். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.